கரூரில் கடை முன்பு வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகையுடன் கான்கிரீட் ஸ்லாப் இடிந்து விழுந்ததில் இருவர் காயமடைந்தனர். மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருள் செல்வன் வழங்கிட கேட்கலாம். அருள் செல்வன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விவரங்கள். வணக்கம். மேற்கு பிரதட்சண சாலையில் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட மேற்கு பிரதட்சண சாலையில் பேருந்து நிலையமாக அமைப்பட்டுள்ளது. அந்த பேருந்து நிலையத்துக்கு முன்பாக வணிக நிறுவனங்கள் நிறைந்த பகுதியாக அந்த பகுதி இருக்கிறது. அந்த இடத்துல அப்துல் ஹக்கீம் இம்ரான் என்பவருக்கு சொந்தமான 2 தளங்களை கொண்ட அந்த கட்டிடத்தின் முன்பகுதியில் பால்கனியுடன் கூடிய அந்த சன்ஷெட் பகுதியில் அந்தந்த நிறுவனங்களுக்கு, அதாவது போட்டோ ஸ்டுடியோ மற்றும் மொபைல் செல்போன் கடை, அதுக்கு சொந்தமான விளம்பர பலகையும் அது தொடர்பான பெயர் பலகையும் வைக்கப்பட்டிருக்கு. அந்த கான்கிரீட் ஸ்லாப்பில் வைக்கப்பட்டிருந்த அந்த பெயர் பலகைகள் சிதிலமடைந்த நிலையில் இருந்ததால இன்று காலை அது பெயர்ந்து விழுந்தது. அந்த பெயர்ந்து விழுந்ததில் தென்காசியை சார்ந்த ஜாகிர் ஹுசைன் மற்றும் அவரது மனைவி சஹீரா ஆகியோர் தென்காசியிலிருந்து கரூர் வந்த அவர்கள் திருப்பூர் செல்வதற்காக பேருந்துக்காக அங்கே காத்திருந்த நிலையில அந்த பெயர் பலகை விழுந்ததால அவர்கள் இருவரும் காயமடைந்தனர். சஹீரா லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில ஜாகிர் ஹுசனுக்கு கை, கால் மற்றும் தலையில் காயங்கள் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.